ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு ரசத்துக்கு துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். இதில் பூண்டு, நல்ல மிளகு, சீரகம், ஒரு மிளகாய் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். ரசத்துக்கு ஒரு 4 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு அடித்து வச்ச பூண்டு பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போகத்தட்டும் வதக்கி விட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் கடையில் வாங்கக்கூடிய ரசப்பொடி உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கிடுங்க. கூடவே 2 வத்தல் பொடி சேர்த்துட்டிங்கனாக்கி இன்னுமே கலர் நல்லாயிருக்கும். ஆற வச்ச பருப்பை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி அது கூடவே காயப்பொடி ஆட் பண்ணிக்கிடுங்க. இதுக்கு கூட்டுக்கு பக்கத்தில் நான் பீட்ரூட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட தேங்காயை போட்டு இறக்கி எடுத்தோம்னா கூட்டு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரசத்துக்கூடால மல்லிக்கீரையும் தேவைக்கு உப்பும் சேர்த்து மிரக்கூடி வர இறக்குனீங்கன்னா ரசம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.